கட்சியை பொறுத்தவரையில இந்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு வழிநடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே உள்ள ஏதோ பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலு என்ற அடிப்படையில் ஒரு மாய கருத்தை இன்றைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு, அதாவது டைரக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லளவு உண்மை இல்லை. எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ஆர் இன்னைக்கு திரும்ப சசிகலாவை தொண்டர்கள் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? திரு டிடிவி தொண்டர் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? சொல்லுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால இது அழகா ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது மாயை தான். ஒற்றுமை குரலை மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கொடுத்திருப்பதாக வெளியான செய்திக்கு ஜெயக்குமார் மறுப்பு தெரிவித்த அந்த பேட்டியை பார்த்தோம். சுபாஷ், தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கீங்க. நேற்றிலிருந்து அந்த ஆலோசனை கூட்டத்திலையும் நீங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல சம்பந்தப்பட்ட 6 மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தான் இபிஎஸ் சந்தித்து பேசினாங்க அப்படின்றது தான் நேரடியான ஒரு கருத்து. அவங்க யாருமே கடந்த காலங்களில் பேட்டி கொடுக்காம இருந்ததில்லை. இது ஜெயக்குமார் மறுப்பு தெரிவிப்பதன் பின்னணி என்ன? ஏன் அவங்க நேரடியா பேச மறுக்கிறாங்க? என்ன உண்மை? நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பேசக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு எழும்பூரில் இருக்கக்கூடிய அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் சென்ற பிறகு அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார் ஜெயக்குமார் என்பதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதில் அவர் சொல்லக்கூடியது மிக உறுதியாக இருக்கிறார். என்னன்னா அதிமுகவுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி தான். இப்படி சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததில் விலகிச் சென்றவர்கள் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை மீண்டும் இணைக்க வேண்டும் என சொல்லக்கூடிய தகவல் உண்மை கிடையாது. இது திட்டமிட்ட பரப்பப்படக்கூடிய வதந்தி அப்படின்றத சொல்றாரு. ஒன்று. அடுத்தது, இவர்கள் மூவரும் அதிமுகவில் இருந்து பயனடைந்து அதிமுகவில் இருந்து ரத்தத்தை உறிஞ்சும் அட்டைகள் என்ற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு ஜெயக்குமார். எளிதில் கடந்து போக முடியாது அந்த விமர்சனம் என்பது. ஆகையால் அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதே மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் இது வேண்டாம் அப்படின்ற, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் இவர்கள் வேண்டாம் என்பதையோ அல்லது அவர்கள் மீதான வைக்கக்கூடிய விமர்சனத்தையோ மிக ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. நேற்று நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த இணைப்பை பற்றி நிர்வாகிகள் பேசவில்லை. அதே போல வந்திருக்கக்கூடிய கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள், அதே போல அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இது குறித்து பேசவில்லை. அப்படியே இந்த தலைமை தொடர வேண்டும் என்று ஒரு சிலர் பேசியது மட்டும் நம்மால கவனிக்க முடிச்சது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் 2வது நாளாக முதலில் சிவகங்கை, தொடர்ந்து வேலூர் ஆகிய தொகுதிகளுக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற இருக்கு. தற்போது சிவகங்கைக்கான ஆய்வுக் கூட்டமானது தொடங்கிவிட்டது. தேவபிரியன், நேற்று பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியில் வலுவாக இருக்கணும், நீங்க வலிமையோடு களத்தில் செயல்படணும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளிக்கொணர்ந்து காட்டக்கூடாது, பிரச்சனை இல்லாமல் செயல்பட வேண்டும், எல்லாரும் களத்தில் ஒற்றுமையாக இருந்து உங்களுக்குள்ள செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதன் நீட்சியாக 2026 நாடாளுமன்ற தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை மிக வலுவாக எதிர்கொள்வதற்கான திட்டமிடல்கள் அதிமுக தலைமை செய்யும். வலுவான கூட்டணி அமையும். ஏன்னா சில நிர்வாகிகள் கூட்டணி இல்லாமல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு தோல்வியையும் பின்னடைவையும் வந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதுவும் ஆழமாக பேசப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்று நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள், அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் என்பதும் ஒரு உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சுபாஷ், இப்ப வலிமையான கூட்டணி அமைப்பும் தொண்டர்களுக்குள்ள ஒற்றுமை வேண்டும் அப்படின்றதா நேற்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அது ஒரு மாயை அப்படின்னு சொன்னாலும் கூட மூத்த அமைச்சர்கள் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்றாங்களா? இது தொடர்பாக ஜெயக்குமார் மட்டுமே பேசுறாரு, மற்றவர்கள் யாரும் பேச மறுக்கிறாங்க. எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்ற யூகத்தின் அடிப்படையில் தான் அவங்க மௌனம் காக்குறாங்களா?
நம்ம மௌனம் காக்குறாங்களா என்பதை சொல்லி திரைமறைவில் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் சசிகலா வந்து 17ஆம் தேதி அவர் அந்த சுற்றுப்பயணத்தை செய்ய இருக்கிறார். அதற்கு முன்னாக ஒரு பேச்சு வருகிறது. அந்த பேச்சுக்கு இன்றைய தினத்தில் மறுப்பும் எதிர்வினைகளும் மிக ஆழமாக வருகிறது. ஏனென்றால் ஊடகங்கள் மத்தியில் அனைத்திலுமே நேற்று செய்தியாகவும் விவாதங்களாகவும் இதுதான் வந்து பேசப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதில் மௌனமாக இருந்தால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ என்ற ஒரு நிலை வந்து தென்பட்டுவிடும். ஏனால் எடப்பாடி பழனிசாமி முடியாது என்பதை நிர்வாகிகளிடம் தன்னிடம் பேசிய அந்த 6 பேரிடமும் தெரிவித்து விட்டார். ஆனால் அது வெளிக்கொணர்ந்து ஜெயக்குமாரின் கருத்து இருக்கிறது என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது தேவப்பிரியன். ஆகையால் தங்களை பொறுத்தவரை இவர்களை மீண்டும் சேர்த்துக்கொள்ள முடியாது என்பதை நேரடியாக ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவேன், எந்த தியாகத்தையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக. சசிகலா வந்து ஒன்றிணைப்பதற்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சதே அதிமுகவை மீட்டெடுக்கத்தான் அப்படின்றத அவரும் சொல்லியிருக்கிறார். இப்படி 3 பர்செப்ஷன்ல ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இவர்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு டைமென்ஷனும் இருக்கிறத டிப்ளமேட்டிக்கா தான் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தடாலடியா அது நடக்குமா அப்படின்னா அதற்கான நகர்வுகள் வரும் நாட்கள்ல தான் தெரியும். அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேவா, தேர்தல் தோல்வி அப்படின்றது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் 2 பேருக்குமே ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிமுகவுக்கும் தேர்தல் தோல்வி அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. ஒருங்கிணைப்பு அப்படின்றது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பக்கம் அதனை ஏற்க மறுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்படுது. இது வரக்கூடிய நாட்கள் எப்படி நகருது அப்படின்றத பார்க்கலாம். சுபாஷ், தகவலுக்கு நன்றி.